வைத்து காலை நீட்டி படுத்து அயர்ந்து உறங்கினார் மரத்திற்கரிய. இந்த விதி மதியாக செல்லும்னு சொன்ன மாதிரி எங்கிருந்தோ ஒரு கருவண்டு வந்தது. ஒரு கருவண்டு வந்தது, எல்லா இடத்தையும் கிடைக்காம கர்ணனுடைய வலது தொடைய கடிக்க வந்தது. கடித்த வண்டு சும்மா இருக்குமா? உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டு மூங்கில அப்படியே நாளாக அப்படியே ஓட்ட போட்டு உள்ளுக்குள்ள போய் உட்காந்துக்கும். இந்த கருவண்டு இப்பதான் வர்றதில்லை. இந்த வண்டு என்ன பண்ணியது, இவனுடைய தொடையை துளையிட்டது. ஒரு பிராமணனோ ஒரு சாத்வீகமான எண்ணமுடையவனோ என்ன கத்திருப்பான், இல்ல குணாதா என்னை காப்பாற்றுங்கன்னு இருப்பான். இவன் என்ன பண்ணா, இவன் வீரனாச்சே, இவன் தான் கவசம் நிலத்தையே கலட்டி கொடுத்தவனாச்சே, இவனுக்கு வழியெல்லாம் சாதாரணமா?